இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் பேரை கூட நான் ஆதி பக்கத்துல பார்க்க கூடாது. அது ரொம்ப கஷ்டம் மித்ரா. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் நீ மட்டும் இல்ல, யார் நினைச்சாலும் அது நடக்காது. என்ன மித்ரா அப்படி பாக்குற? பத்திரிக்கையை கொழுந்து விட்டு எரிக்கிற மாதிரி இருக்கு. கூல் கூல். ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. உனக்கு வேணும்னா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தரட்டா? உன் கொதிக்கிற நெஞ்ச தண்ணிய விட்டு ஆத்திக்கோ. என்ன பாரதி, நக்கலா? சேச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்கியே அப்படின்னு கேட்டேன், அவ்வளவுதான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு வயிறு எரியுதுன்னு தோணுது. நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லவா? பேசாம ஆதிக்கிட்ட போய் நீயே எல்லாத்தையும் சொல்லிடு. எனக்கும் அதான் வேணும். எனக்கு வேலை மிச்சம். இங்க பாரு மித்ரா, உனக்கு கோவம் வந்தா இந்த பத்திரிக்கையை வேணா எரிக்கலாம். வேற என்ன பண்ணிட முடியும்? ஆதி என்கிட்ட பேசுறத உன்னால தடுக்க முடியுமா? இல்ல ஆதி எனக்காக ஏதாவதுனா ஓடி வரத உன்னால தடுக்க முடியுமா? முடியாதுல்ல. என் பசங்களோட அப்பாவா இருக்காரு, அதையாவது மாத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அதுதான் விதி. இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. அந்த விதிய நீ மாத்தணும்னு நினைக்கிற. அது எப்படி முடியும் மித்ரா? ஆதி பாரதிங்கிற பேரு ஒன்னா இருந்ததையே உன்னால தாங்கிக்க முடியல. நான் அவர் கூட சேர்ந்து வாழ போற வாழ்க்கைய நீ எப்படி சகிச்சுக்க போற? எப்படி இருந்தாலும் ஆதிதான் என்னோட புருஷன். அதுதான் உண்மை. ஐயோ, பாத்து பாத்து. என்ன மித்ரா, சுட்டுச்சா? உண்மை சுடும். சுட்டதுக்கு அப்புறமும் இப்ப கூட நீ அது கையில தான் புடிச்சிட்டு இருக்க. விட்டு. அதுதான் உனக்கு நல்லது. ரொம்ப ஓவரா பேசுற பாரதி. இதுக்கு மேலையும் நான் இந்த வீட்டுல உன்னை இருக்க விட்டேனா, என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். அப்படியா? ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சா செஞ்சு பாரு. நீ சொன்னதை மட்டும் பண்ணி காட்டு. நானே சரண்டர் ஆயிடுறேன். என்ன, வரட்டா? பாரதி, ஏன் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எனக்கே சேலஞ்ச் பண்றியா? தப்பு பண்ணிட்ட. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரதி. முடிஞ்சா பாரு.